கார்ப்பரேட் பாலிசிஸ் லீவ் இதெல்லாம் பேசுறோம்ல, எங்களுக்கு வந்து இப்போ கார்ப்பரேட்ல எங்கேயாவது வேலை பார்க்குறோம்னா வேலையை விட்டு நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சார். நிக்க போறேமான்னு சொல்லிட்டு நிக்கிறது. அம்மா 2 நாள் டைம் கொடுக்குறேன், எனக்கு மனசு ஒத்துக்கல, நான் இங்க நிக்க எது வேணா இருக்கலாம் காரணம், நிக்கலன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு நிக்கிறீங்களே. ஒரு சித்தி வந்திருக்காங்களே, ஏதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு நான் ஒரு 2 மாசமா சமைச்சு போடுறேன்ல சார், எனக்கு வந்து ஒரு ஆள் வந்தா கூட எனக்கு கணக்கு தான் சார். அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு எங்க சித்தி என்ன தானே பார்க்க வந்தாங்க, நீ எப்படி எக்ஸ்ட்ரா காசு கேட்ப அப்படின்னு சொன்னாங்க. பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நான் கேட்டேன், 8ஆம் தேதி அன்னைக்கு அவங்க சம்பளம் என் அக்கௌண்ட்ல போட்டாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், அதோட விட்டுட்டு வெளியில வந்தேன். அதோட நான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கே போல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டியதானே. எது சார்? இல்லங்க, இது எனக்கு பிடிக்கலமா, அதனால நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். நீங்க சம்பளத்தை உயர்த்தல, ஆனா நான் வேலை கூடுதலா செய்யறேன், நீங்க சம்பளம் உயர்த்தல, அதனால நான் வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்ல வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு சார். சண்டைக்கு வராங்க, அதுக்கப்புறம் பேசவும் மாட்டேங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனா அது நம்மளுக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நானு சொல்லிட்டு நிக்கிறப்ப நார்மலா என்ன நடக்கும்? வேற ஆளு வர வரைக்கும் விட மாட்டேன் சார். அவங்க மூஞ்சி அடிச்சு கொத்து பரோட்டாக்கிடுவேன். அதான், வேற ஆள் வர வரைக்கும் விட போறோம். அப்ப அந்த டார்ச்சரோட ஒரு ஆள் எப்படி அங்க உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும்? அவங்க ஒரு வேலைக்காரவங்க, நம்ம கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைத்தனமா கிளவிக்கு குழுப்ப இந்த பேச்சு. வேலைக்காரங்க அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இல்லங்க எங்களுக்கு அவங்கள பிடிச்சிடுச்சு, நிறுத்த மனசு இல்ல, அப்படி கூட சொல்லுங்க. நாங்க ஒரு இடத்துல பழகுறோம்னா நிக்க மாட்டோம். 10 வருஷம் ஒரு வீட்டுல வேலை செஞ்சுதான் நிப்போம். அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் அந்த இடத்தை விட்டு நாங்க